ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நியூஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட் வந்து 26/3/2026. ஸோ இஸ்ரேல், அமெரிக்கா அண்ட் ஈரான், ஓகேவா. ஸோ ஈரான் போர்னால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் அங்கே நிறைய கப்பல்கள் வந்து போகலை. அப்படி போனாலும் ஈரான் என்ன பண்ணுதுன்னா பாம் போடுறாங்க. நிறைய பேர் அந்த நியூஸில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்குள்ள நியூஸ் பார்த்தீங்கன்னா அனைத்து கப்பல்களுக்கும் கட்டணம்னு சொல்லிட்டு தினகரன் நியூஸ் பேப்பரில் போட்டிருக்காங்க. அதாவது ஹார்மோஸ் நீரிணை வழியாக செல்லும் அனைத்து கப்பல்களுக்கும் கட்டணம் விதிக்க வழிவகுக்கும் புதிய சட்ட மசோதாவை தயாரித்தது ஈரான் அரசு. ஈரான் நாடாளுமன்றத்தில் இம்மசோதா விரைவில் ஏற்றப்படும் எனவும், ஒரு நாட்டின் வழியாக பொருட்கள் கடந்து செல்லும் போது கட்டணம் வசூலிக்கும் நடைமுறை முற்றிலும் இயல்பானது என்னவும் கருத்து அப்படின்னு சொல்லிட்டு தினகரன் நியூஸ் பேப்பரில் போட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா டுடே நியூஸ் பேப்பரில், அதாவது இந்த போருக்கு மத்தியில் 5 கண்ட்ரி, ஓகேவா, இந்தியா, ரஷ்யா, சைனா, பாகிஸ்தான் அண்ட் ஈராக்கு. ஸோ இந்த 5 கண்ட்ரிஸுக்கும் வந்து ஷிப் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் விளையாட்டு போகிறது மாதிரி போட்டிருக்காங்க, ஓகேவா. அதாவது ரியோட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பரில் இருந்த ஒரு ஆர்டிகல் வந்து இந்தியா டுடே நியூஸ் பேப்பரில் போட்டிருக்காங்க. அடுத்த ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா, ஹார்மோஸ் நீரிணை வழியாக பயணம் செய்ய ஈரான் அரசுக்கு 2 கப்பல்கள் கட்டணம் செலுத்திவிட்டு சென்றுள்ளன, ஓகேவா. அதாவது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக ஈரான் அரசுக்கு 2 கப்பல்கள் கட்டணம் செலுத்திவிட்டு சென்றுள்ளன. எந்த நாட்டு கப்பல், எத்தனை ஊழியர்கள் உள்ளனர், என்ன சரக்கு, எங்கு செல்கிறது என்ற விவரத்தை வழங்க வேண்டும். கப்பல் குறித்த விவரம் கிடைத்தவுடன் ஈரான் புரட்சிப்படை அதிகாரிகள் ஹார்மோஸ் வழியே செல்ல அனுமதி அளிப்பார்கள். ஹார்மோஸ் நீரிணை வழியாக பயணிக்க கப்பல் ஒன்றுக்கு $20 லட்சம் ரூபாய் 19 கோடி கட்டணமாக ஈரான் நிர்ணயித்துள்ளது. ஹார்மோஸ் நீரிணையை கடக்க கப்பல்களில் கட்டணம் வசூலிக்க சட்டம் இயற்ற ஈரான் அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் தொடர்பில்லாத சில கப்பல்களுக்கு வழித்தடம் அமைக்க ஈரான் பரிசீலித்து வருகிறது. ஹார்மோஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளதால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள இந்தியா, பாகிஸ்தான், ஈராக், மலேசியா மற்றும் சீனா உள்ளிட்ட நாடுகள் தங்களது எண்ணெய் கப்பல்கள் பாதுகாப்பாக சென்று வருவதை உறுதி செய்வதற்காக இஸ்லாமிய குடியரசுடன் நேரடி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகின்றன.